ஹாய், 350 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கரை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். பெட்டியிலேருந்து ஸ்பீக்கரை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, மேலே ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மேனுவல் மாதிரி எல்லாமே அதிலேயே கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன் பண்ணணும், எந்தெந்த எல்இடி லைட் இருக்குது, பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 1000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெட்டி வந்துருக்கு. அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீக்கரை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். மேலே கொடுத்துருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் சார்ஜ் போடக்கூடிய அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் கேபிள் வந்து சி டைப் கிடையாது. ஸோ வேறு சார்ஜர் இருந்தாலும், சார்ஜர் வந்து நீங்கள் மொபைல் சி டைப் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து சார்ஜ் போட்டுக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்ததில் சார்ஜ் வந்து 2.5 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் நிற்கிது. இதுதான் அந்த ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கரில் லைட், அப்புறம் பவர் பட்டன், அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து நிறையா மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு பின்னாடி 3 போர்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு போர்ட் வந்து சார்ஜ் போடுறதுக்கு, இன்னொன்று வந்து SD கார்டு, அண்ட் இன்னொன்று வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். ஸ்பீக்கரோடைய 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஊஃபர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்சைடு வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சவுண்டு வந்து கரெக்டாக நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை ஆன் பண்ணுறது எப்படின்னா, மேலே பவர் பட்டன் வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எம்மை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நிறையா மோட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் FM மோட், அதுக்கப்புறம் ப்ளூடூத் மோட் இருக்குது. ப்ளூடூத் மோட் அப்படின்னா நம்ம ப்ளூடூத் வழியாக வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் மொபைல்லேருந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதோடைய பேர் வந்து காமிக்கும். லைக் WS-A005 அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்பீக்கரோடைய நேம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பேர் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து சார்ஜு வந்து காமிக்கும். உங்கள் ஸ்பீக்கரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் காமிக்கும். இப்போ நம்ம ஸ்பீக்கரோடைய சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாட்டு வந்து போட்டு கேட்டு பார்க்கலாம் வாங்க. Next song in mobile. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சு. இப்போ நம்ம அந்த ஒரு ரெக்டாங்குலர் கார்டு மாதிரி இருந்ததில்ல, அதில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மேனுவலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எம்ங்கிறது வந்து நிறையா மோட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மோடாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த USB கார்டை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஒயர்லெஸ் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுற மோடு, FM மோடு, இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. மைனஸ் அப்படிங்கிறது உங்கள் சவுண்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் அப்படிங்கிறது சவுண்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. பவர் சுவிட்ச் வந்து உங்கள் ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு LED மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைட் வந்து எரியும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த பேஜ் வந்து ஸ்பீக்கர் அப்பியரன்ஸ் காமிக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கேருக்கு ஒரு இமெயில் ID வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பாய்.